குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் இருந்து லண்டனுக்கு புறப்பட்டு சென்ற ஏர் இந்தியா விமானம் 5 நிமிடத்திற்குள்ளேயே வெடித்து சிதறி மிகப்பெரிய விபத்திற்குள்ளாகியது. இந்த ஒரு சில நிமிட விமான விபத்திற்கு முன்னால் விமான ஓட்டுநர் மே டே கால் எனப்படும் அவசர நிலையை தகவலாக தெரிவித்ததாகவும் ஒரு தகவல் வெளியாகியிருக்கிறது. மே டே கால் என்றால் என்ன, அதன் முக்கியத்துவம் என்ன என்பதை குறித்து தற்பொழுது பார்க்கலாம். மே டே என்பது உலக அளவில் விமானிகள் மற்றும் கடற்படைகள் அவசர அழைப்பு குறியீடாக பயன்படுத்தும் சொல். இது ஹெல்ப் மீ அல்லது எமர்ஜென்சி என்ற அர்த்தத்தில் பயன்படுத்தப்படுகிறது. இந்த வார்த்தை பிரெஞ்சு மொழியில் இருந்து வந்ததாகும். விமானத்தில் தீவிரமான தொழில்நுட்ப கோளாறு, தீ, எரிபொருள் குறைவு, பயணிகள் உயிருக்கு அபாயம் போன்ற சூழ்நிலைகளில் விமானி தன்னுடைய நிலையை உணர்ந்து உடனடியாக கட்டுப்பாட்டு மையத்திற்கு தெரிவிக்க மேடே என 3 முறை கூறுகிறார். இது மிகுந்த அவசர நிலையை குறிக்கிறது. மேடேக்கு அடுத்த முக்கிய குறியீடு பான். இது அவசர நிலை என்றாலும் உடனடியாக உயிருக்கு அபாயம் இல்லாத சூழ்நிலையை குறிக்கிறது. மேடே என்று கூறும்போது விமான கட்டுப்பாட்டு அறை உடனடியாக அந்த விமானத்திற்கு முன்னுரிமை அளித்து தேவையான அனைத்து உதவிகளையும் ஏற்பாடு செய்யும். இது விமானிகள் மற்றும் பயணிகள் பாதுகாப்புக்காக மிக அவசரமான நடைமுறையாக பார்க்கப்படுகிறது. விமானிகள் மேடே என்று கூறுவது விமானத்தில் மிகுந்த அவசர நிலை ஏற்பட்டதை உலக அளவில் புரிந்து கொள்ளும் வகையில் பயன்படுத்தப்படும் அவசர குறியீட்டு சொல் என்பதே இதன் முக்கிய நோக்கம். 2020ஆம் ஆண்டு மே 22ஆம் தேதி பாகிஸ்தான் இன்டர்நேஷனல் ஏர்லைன்ஸ் விமானம் கராச்சி ஜின்னா சர்வதேச விமான நிலையம் அருகே விழுந்து 97 பேர் உயிரிழந்தனர். அப்போதும் விமானி இதையே கூறியதால் கடைசியாக இப்படி ஒரு மேடே என்ற வார்த்தை பிரபலமானது. இப்போதும் அகமதாபாத்திலும் இதே போன்ற ஒரு நிகழ்வு நடந்து உள்ளது. விமானம் விழுந்து நொறுங்குவதற்கு சில நிமிடங்களுக்கு முன்பாகவே விமான ஓட்டுநர் மேடே என்ற வார்த்தையை தகவல் கட்டுப்பாட்டு அறைக்கு தெரிவித்ததாகவும், இதனால் விமானத்தில் ஏதோ பிரச்சனை உள்ளது என்றும் விமானத்தை சரியாக இயக்க முடியவில்லை என்றும் விமான ஓட்டுநர் உடனடியாக உணர்ந்தே இந்த வார்த்தையை பயன்படுத்தினார் என்றும், விமானம் விபத்துக்குள்ளாக போகிறது என்றும் அவர் முன்னரே அறிந்துதான் அந்த வார்த்தையை அவர் தெரிவித்தார் என்றும் சொல்லப்படுகிறது. மேடே என்று அவர் அழைத்து ஒரு சில நிமிடங்களில் அதற்கான ஏற்பாடுகளை செய்வதற்கு முன்பாகவே அவசரமாகவும் விமான ஓட்டுநர் அடுத்த கட்ட நடவடிக்கையை எடுக்க முடியாமலும் அதற்கு உள்ளாகவே விமானம் விழுந்து நொறுங்கி இந்த மிகப்பெரிய விபத்து ஏற்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. 242 பயணிகளோடு பயணித்த இந்த ஏர் இந்தியா விமானம் விபத்து உலக அளவில் மிகப்பெரிய விபத்தாக பார்க்கப்படுமோ என்ற அச்சமும் எழுந்துள்ளது. ஏனென்றால் விமானம் விழுந்த விதத்தில் ஒட்டுமொத்தமாக அனைத்தும் சாம்பலாகி போன தருணமாக காட்சியளிப்பதால் அதில் பயணித்த 242 பேரின் கதியும் மிகவும் கவலைக்கிடமாக இருப்பதாகவும், பலி எண்ணிக்கை அதிக அளவில் உயரும் என்றும், இது சர்வதேச அளவில் மிகப்பெரிய கருப்பு தினமாக பார்க்கப்படும் என்றும் கூறப்படுகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.